சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்து நம்மோடு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாஜகவை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கங்க. இந்த தேர்தல் களம், இடைத்தேர்தல் களம் எப்படி இருக்கும், எப்படி பார்க்கிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அளவுக்கு இது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று நம்புகிறீர்கள்? இந்த தமிழகத்தில் இப்போது நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு இந்த தேர்தல் என்பது ஒரு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படும். ஏனென்றால் ஆளுகின்ற கட்சி அப்படிங்கிறது இன்றைக்கு அதனுடைய சூழல் மாறி இருக்கிறது. தமிழகத்திலும் ஒரு பல்வேறு விதமான போராட்ட களமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் தமிழக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். இந்த தேர்தல் என்பது பல்வேறு நபர்களுக்கு, பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கும். அது இல்லை, இந்த இடைத்தேர்தலில் உங்களது நிலைப்பாடு எப்பொழுது தெரிய வரும்? அறிவிப்போம். அந்த தலைவர் அதற்கான சொரிய சமயத்தில் அதை அறிவிப்பாங்க. இல்ல, இந்த இடைத்தேர்தலில் நீங்க கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றே போட்டியிட போகிறதா? எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக எங்களுடைய முடிவை ஒரு கலந்தாலோசனைக்கு பின்னால மாநில தலைவர் உங்களுக்கு அறிவிப்பார்.